ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் மிக அழகான ஒரு வார்த்தையை நம்மளோடு பேச விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், ரொம்ப ஈஸியான வசனம். ஆஸ்க் அண்ட் இட் வில் பி கிவன் அப்படின்றது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இன்றைக்கி வீட்டில் உட்காந்து என்னத்தை கேட்கணும் அப்படின்றதில் இங்கே ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சுருப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தகப்பன். ரொம்ப அழகாக ஒரு ஆக்சஸ் கொடுக்குறார். நீ கேளுப்பா, நான் உனக்கு தரேன். அதுக்காக என்ன வேணால் கேட்கலாமான்னா கேட்குற தப்பு இல்லை, ஆனால் அதெல்லாம் கிடைக்குமான்றது கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இஷ்டப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு பைபிளில் அழகான வசனம் இருக்கார். தமது சித்தத்தின்படி எதை ஆகிலும் கேட்டால் அவர் அதை செய்கிறாராம். ஆனால் முதல்ல ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, நீ கேளு முதல்ல. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் என்ன கேட்க போகிறீங்க ஆண்டர்கிட்ட? வீட்டிலலாம் ப்ரெசன்ட் கேட்குறோம்ல, டாடி ட்ரெஸ் வாங்கித்தாங்க, அம்மா இது வாங்கித்தாங்க, அதை வாங்கித்தாங்க. ஆண்டர்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டேக் அ மொமெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, ஆண்டர்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? ஒருவேளை நானாக இருந்தால் மேபி ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுக்குள்ளே அதுக்காக நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அப்படிலாம் சொல்ல வரல. ஆண்டவர் இந்த மாதிரி இருதயத்தை மாற்றிட்டார். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவை தான். பூமியில் தான் இருக்கிறோம். நமக்கு கண்டிப்பாக இந்த அன்றாட இதெல்லாம் தேவை. நம்ம அப்படியே ஒரு சில பேரும் அப்படியே மேலேயே மிதந்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு எல்லாமே தேவை. பட் ஸ்டில் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு இருந்தாலும் இன்னும் உங்களோடு நான் என்ன இருக்கணும், உங்கள் பிரசனம் தேவை, இன்னும் உங்கள் வார்த்தையில் வளரணும். அப்போது ஒரு ஆவிக்குரியும் அந்த மாதிரி தான் கேட்பான். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? ஆண்டவர் சொன்னார், கேளு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரோடு நடக்கிறவங்க, நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன கேட்டால் என்ன தருவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவரோடு நடக்கிறவங்க, டெய்லி நடக்கிறவங்க. ஏன் சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, இந்த நடக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கேட்டு பாருங்களேன். அவங்க ஆண்டவருடைய இருதயத்தோடு நெருங்கி இருப்பாங்க, வசனத்தோடு நெருங்கி இருப்பாங்க. அதனால தான் அவங்க கேட்குறது எல்லாம் நடக்குது. இப்போது இந்த கால வேளையில் ஆண்டவரே, நான் என்னென்னதையோ கேட்குறத விட நான் இன்னும் எப்படி மாறணும், நான் இன்னும் என்ன செய்யணும்? பவுல் ரொம்ப கேட்டார். பவுல் ரொம்ப அழகாக கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே? டீச் மீ டு டூ யுவர். எனக்கு கார் வேணும், பங்களா, இதெல்லாம் கர்த்தர் தருவாருங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கேள்வியோடு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என்ன கேட்க போகிறீங்க? இன்றைக்கி நைட்டு தூங்கும் போது, இந்த காலைல மெசேஜ் கேட்டிருப்பீங்க, நைட்டு தூங்கும் போது ஆண்டரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே அப்படின்னு ஒன்று கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது ஆண்டரோடு நடக்கும் போது இதுதான் ஆண்டருக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர்கிட்ட கேளுங்க முதல்ல, ஆண்டவரே இது இப்படி செய்யலாமா, அது என்ன எல்லா பிளான் நம்மளே கடகடன்னு பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு கேள்வியோடு முடிக்க விரும்புகிறேன். என்ன கேட்க போகிறீங்க இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில்? பாரு, நிறைய எபிசோட்லாம் கேட்டோம்ல, மன்னிக்கணும், அன்பாக இருக்கணும். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில் என்ன கேட்க போகிறீங்க? நீங்கள் கேட்குறத ஆண்டவர் நிச்சயம் தருவார். அது தேவ சித்தத்தோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தருவார். கர்த்தர் தாமே உங்களை அப்புறம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.